Hello students and aspirants. In this video, we are going to see about the topic phrasal verbs. First, initially, we are going to see about what is phrasal verb. Phrasal verb அப்படின்னா என்ன அதை வந்து பார்க்க போகிறோம். Okay, the definition is some verbs are used with small words like up, down, off, out, to, with, etc. When we join them together, the meaning changes. They are called phrasal verbs. அதாவது ஒரு வார்த்தை கூட நம்ம சில ப்ரிப்போசிஷன் இல்லைன்னா அட்வர்பை சேர்க்குறப்போ அது வந்து மீனிங் மாறும். நான் ஒரு வார்த்தைன்னு சொன்னது வந்து வேர்போட ஏதாச்சும் ஒரு ப்ரிப்போசிஷன் இல்லைன்னா அட்வர்பை வந்து நம்ம சேர்த்து சொல்கிறப்போ அதோட மீனிங் வந்து மாறிடும். இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் வந்து இங்கிலீஷில் அவைலபிளாக இருக்குது. தீஸ் ஆர் கால்டு த phrasal verbs. ஓகே, நம்ம வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். தென் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் மச் பெட்டர். எக்ஸாம்பிள், டேக்குன்னா எடுக்கிறது, நல்லா பிடிச்சி டைட்டாக எடுக்கிறது. டேக் ஆஃப், டு ரிமூவ் சம்திங். டேக் ஆஃப் விச் மீன்ஸ் டு ரிமூவ் சம்திங். இல்லைன்னா பிளேன் இருக்குல்ல, ஏரோப்ளேன்லாம் இருக்குல்ல, அது வந்து பறக்கிறப்போ என்ன சொல்லுவாங்கன்னா டேக் ஆஃப் தான் சொல்லுவாங்க. டேக் ஆஃப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் டேக் ஆஃப்க்கு இன்னொரு மீனிங் வந்து டு ரிமூவ் சம்திங். டு ரிமூவ் சம்திங். நெக்ஸ்ட்டு, phrasal verb வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் அதை வந்து பார்க்க போகிறோம். வேர்போட ஸ்மால் வேர்ட்ஸ்லாம் வந்து சேர்ந்து இந்த phrasal verb ஃபார்ம் ஆகும். இங்கே இந்த ஸ்மால் வேர்ட்ஸாக என்ன நம்ம யூஸ் பண்ணுவோன்னு பார்த்திங்கன்னா ப்ரிப்போசிஷன் ஆர் அட்வர்பை வந்து இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸ்மால் வேர்ட்ஸ்ன்றது எதை டினோட் பண்ணுதுன்னா ப்ரிப்போசிஷன் ஆர் அட்வர்ப். கேன் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, தேர் ஆர் 2 types. இதில் வந்து 2 typesஆக ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ வேர்பு பக்கத்தில் ஒரு வேர்டு இருக்கும், இல்லைன்னா வேர்பு பக்கத்தில் 2 வேர்ட்ஸ் இருக்கும். நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். தென் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். 2 word phrasal verbs. 2 word phrasal verbs. இதை வந்து பாருங்கள். கெட் வந்து verb, அப்புன்றது வந்து ப்ரிப்போஷன். 2 வார்த்தை இருக்கா, 2 வேர்டு இருக்கா. கெட் அப், டேர்ன் ஆன், சிட் டவுன். 2 வேர்ட்ஸ் இருக்கா. ஓகே, கெட் அப் இதோட மீனிங் என்னென்னா வேக் ஃப்ரம் பெட். வேக் ஃப்ரம் பெட், பெட்லேருந்து எழுந்துடு. டேர்ன் ஆன், ஸ்டார்ட் எ மெஷின். ஏதாச்சும் நம்ம வந்து ஆன் பண்ணுறதுக்கு இந்த டேர்ன் ஆனை வந்து மோஸ்ட்லி வி ஆர் யூஸிங். ஸ்டார்ட் எ மெஷின். சிட் டவுன், டேக் எ சீட். சீட்டில் உக்காரத்துக்கு சிட் டவுனுன்ற phrasal verb-ஐ யூஸ் பண்ணுவோம். டேக் எ சீட். சில வேர்ட்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், பட் சில வேர்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். மீனிங்கை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இது வந்து ஈஸியாக இருக்கும். phrasal verb, this topic is much easier when you know lot of phrasal verb meaning. 3 word phrasal verbs. 3 word phrasal verbs. Look forward to. Look forward to. 1 2 3. 3 வேர்ட்ஸ் இருக்கா, அதனால தான் 3 word phrasal verbsன்னு சொல்கிறாங்க. லுக் ஃபார்வர்ட் டு இதோட மீனிங் என்னென்னா பி எக்ஸைட்டட் ஃபார் சம்திங். ஆர்வோ, ஏதாச்சும் இது மேலேயாவது இன்ட்ரெஸ்டோடு இருக்கிறது. பி எக்ஸைட்டட் ஃபார் சம்திங். கீப் அப் வித். 3 words phrasal verb. கீப் அப் வித் மீனிங் வந்து ஸ்டே ஈக்குவல் இன் ஸ்பீட் ஆர் லெவல். எல்லாத்துலேயும் வந்து ஈக்குவலாக அதையே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து கார் டிரைவ் பண்ணுறோம்னா ஒரே ஸ்பீட்லேயே வந்து மெயின்டைன் பண்ணுறது. கீப் அப் வித், ஸ்டே ஈக்குவல் இன் ஸ்பீட் ஆர் லெவல். கெட் அலாங் வித். கெட் அலாங் வித், ஹாவ் எ குட் ரிலேஷன்ஷிப். கெட் அலாங் வித் மீனிங் வந்து ஹாவ் எ குட் ரிலேஷன்ஷிப். ஓகே, ஃபர்ஸ்ட் importance of the phrasal verb. Why we are going to learn the phrasal verb அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். டெய்லி இங்கிலீஷ் ஸ்பீக்கிங், இங்கிலீஷ் பேசுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மூவிஸ் அண்ட் ஸ்டோரிஸ்லலாம் வந்து phrasal verb நிறைய யூஸ் பண்ணுவாங்க.
அதோட மீனிங் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வெரி ஹெல்ப்ஃபுல். எக்ஸாம்ஸ் இன்டர்வியூஸ்லலாம் ப்ரேசல் வேர்பை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்பாங்க. தே ஹெல்ப் டு டாக் லைக் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ், ஷார்ட் அண்ட் நேச்சுரல். ப்ரேசல் வேர்பை வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டோம்னா நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் மாதிரி பேச முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நவ் வி ஆர் கோயிங் டு see some common examples because உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பிக்கப், டு லிஃப்ட் சம்திங். பிக்கப் அப்படின்னா என்னென்னா டு லிஃப்ட் சம்திங். சினானிமஸ்க்கு வந்து நம்ம மீனிங் படிக்கிறோம்ல, அதே மாதிரி ப்ரேசல் வேர்ப்ஸ்க்கும்னு நம்ம தனியாக படிக்கணும். பிக்கப் அப்படின்னா டு லிஃப்ட் சம்திங். எக்ஸாம்பிள் வந்து ஐ பிக் அப் த பென். பென்னை எடுக்கிறேன். டேக் ஆஃப், டு ரிமூவ் ஆர் டு ஃப்ளை. டு ஃப்ளைன்றது வந்து பிளேன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ டேக் ஆஃப் மை ஷூஸ். ஐ டேக் ஆஃப் மை ஷூஸ். என் ஷூவை எடுக்கிறேன். டர்ன் ஆன், ஸ்டார்ட் மிஷின் ஆர் லைட். டர்ன் ஆன் த ஃபேன். ஃபேனை வந்து ஆன் பண்ணுறேன், அப்போ தானே அந்த ஃபேன் சுற்றும். அதுக்கு தான் ஏதாச்சும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம். மிஷின் சம்மந்தப்பட்டதுக்கு மட்டும்தான், மிஷின் இந்த டிவைசஸ் சம்மந்தப்பட்டதுக்கு மட்டும்தான் we should use the phrasal verb turn on. Look after. Look after which means to care for. லுக்குன்னா வந்து பார்க்குறது, ஆஃப்டர்னா வந்து அப்புறம், அப்புறமா பார்க்குறது. இந்த மாதிரிலாம் வந்து டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கக்கூடாது. லுக் ஆஃப்டர் இதோட மீனிங் என்னென்னா கேர் பண்ணுறது. ஐ லுக் ஆஃப்டர் மை பெட். நான் வந்து என் பெட்டை கேர் பண்ணுறேன். ஐ லுக் ஆஃப்டர் மை பெட். கிவ் அப், டு ஸ்டாப் ட்ரையிங். கிவ் அப் இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கிவ் அப்னா ஏதாச்சும் ஒன்று செய்கிறத வந்து நிறுத்திடுறது. டோன்ட் கிவ் அப், ஸ்டாப் பண்ணாத. டோன்ட் கிவ் அப், எதையும் வந்து ஸ்டாப் பண்ணாதன்னு சொல்கிறாங்க. கோ அவுட், டு லீவ் த ஹவுஸ். கோ அவுட், டு லீவ் த ஹவுஸ், வீட்டை விட்டு கிளம்புறது. she goes out every evening. she goes out every evening. அவள் வந்து வீட்டை விட்டு ஒவ்வொரு ஈவினிங்கும் கிளம்புறா. மேபி வேறு ஏதாச்சும் பர்பஸாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட், இந்த அனதர் வீடியோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்குற சம் இம்பார்ட்டண்ட் ப்ரேசல் வேர்ப்ஸை வந்து பார்க்கலாம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட ஃபீட்பேக்கை வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கான்செப்ட் புரியலினா, எந்த கான்செப்ட் புரியலையோ உங்களோட டவுட்ஸை வந்து கேளுங்க. And thanks for watching this video. Thank you.